நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வசிஷ்டர் யோக முறை, சாங்கிய மதம் முதலியவற்றை ஜனகருக்கு சொல்லியதுதான் சேவிக்கிருக்கின்றோம். ஜனகர் வசிஷ்டரை பார்த்து, வசிஷ்டரே, உம்மால் இது பேதா பேதம் என்று சொல்லப்பட்டது. இந்த பேதா பேதங்களுடைய திருஷ்டாந்தத்தை நான் சந்தேகமாகவே பார்க்கின்றேன். அஞ்ஞானியினாலும் ஞானியினாலும் அறியப்பட்ட ஆத்மாவினுடைய தத்துவத்தையும் நான் ஸ்தூல புத்தியினால் அறியவில்லை, இது உண்மை. உம்மால் சொல்லப்பட்ட சாட்சாரங்கங்களுடைய காரணமும் சஞ்சல புத்தி உடையமையால் எனக்கு நசித்தது போன்றதே. ஆகையால் இந்த பேதா பேதங்களுடைய ஞானத்தையும் ஞானியையும் அஞ்ஞானியையும் உண்மையாக அறியப்படுகிற வஸ்துவையும் வித்தையையும் அவித்யையையும் சாட்சாத்காரத்தையும், அதாவது ஷரத்தையும் அக்ஷரத்தையும் சாங்கியத்தையும் யோகியத்தையும், அதாவது யோகத்தையும் பேதத்தையும் அபேதத்தையும் முழுவதும் கேட்க விரும்புகின்றேன் என்று சொல்ல வசிஷ்டர் சொல்ல ஆரம்பித்தார். ஜனகரே, கஷ்டம். நீ கேட்கிற இதை உனக்கு நான் சொல்லுகின்றேன். யோகத்தின் காரியத்தை என்னிடம் தனியாக கேள். யோகிகளுக்கு யோகத்தில் செய்ய வேண்டிய தியானமே சிறந்த வன்மை. வேத வித்துக்களான ஜனங்கள் அந்த தியானத்தையும் இரண்டு விதமாக சொல்லுகின்றார்கள். அவைகள் மனத்தை ஒருமுகமாக செய்வதும் பிராணாயாமமாம். பிராணாயாமம் மனத்தின் குணத்தோடு கூடினதும் குணமில்லாததுமாக இருக்கிறது. ஜல மலம் விடுத்தலும் போஜனம் செய்தலும் ஆகிய இந்த இரண்டு காலத்திலும் யோகம் செய்யக்கூடாது. மற்ற காலமெல்லாம் ஜாக்கிரதையுடன் யோகத்தை செய்ய வேண்டும். புத்திமானான முனிவன் இந்திரிய விஷயங்களிலிருந்தும் இந்திரியங்களை மனத்தினால் திருப்பி பிறகு 22 ஏவுதல்களாலும் நிலைத்திருப்பதாவனும் ஜரையில்லாதவனும் வித்வான்களால் இந்த ஏவுதலுக்கு உரியவனாக சொல்லப்பட்டவனுமான அந்த ஜீவனை 24வதை காட்டிலும் மேலான பரமாத்மாவை குறித்து ஏவ வேண்டும். மாசற்ற மனமுடையவனுக்கு விரைவில் ஏவுதல்களால் எப்பொழுதும் ஆத்மா பரனுடன் சேர்ப்பிக்க கூடியவன். அப்படி இல்லாவிட்டால் முடியாது என்பது திண்ணமென்று கேட்டிருக்கிறோம். எல்லா சங்கங்களிலிருந்தும் விடுபட்டவனும் லகுவான ஆகாரம் உடையவனும் இந்திரியங்களை ஜெயித்தவனுமாய் இருந்து கொண்டு முன்னிரவிலும் பின்னிரவிலும் ஆத்மாவில் மனத்தை நிறுத்த வேண்டும். மனத்தால் இந்திரிய கூட்டத்தை நிலைக்கச் செய்து புத்தியினால் மனத்தை ஸ்திரமாக செய்து கல்லு போலவும் கட்டை போலவும் மரம் போலவும் அசையாமல் இருப்பவனை யோக விதிகளின் அனுஷ்டானத்தை உணர்ந்த வித்வான்கள் யோகத்தை அடைந்தவனாக சொல்லுகின்றார்கள். சப்தத்தை கேளாதவனும் கந்தத்தை முகராதவனும் ரசத்தை சுவையாதவனும் ரூபத்தை பாராதவனும் ஸ்பரிசத்தை அறியாதவனும் மனத்தில் சங்கற்பம் இல்லாதவனும் ஒன்றையும் மானியாதவனும் ஒன்றையும் அபிமானியாதவனும் கட்டை போல ஒன்றையும் அறியாதவனுமாய் இருக்கிற யோகியே வித்வான்கள் பிரகிருதியை அடைந்தவனாக சொல்லுகின்றார்கள். லிங்க சரீரம் இல்லாதவனும் அசைவற்றவனும் ஆகி காற்றில்லாத இடத்தில் ஜுவலிக்கின்ற தீபம் போல மேலே பிரகாசிக்கின்றவனும் சலனகதியை அடையாதவனுமாய் இருப்பவன் பரமாத்மாவை பார்ப்பான். பார்த்து, அப்பா, என்னை போன்றவர்களால் அறிய வேண்டியவனும் எல்லாவற்றையும் அறிகிறவனுமாகிய பரமாத்மா இருதயத்தில் இருக்கின்றான் என்று சொல்லுவான். அப்படியே ஆத்மாவானவன் புகையில்லாத அக்னி போலவும் கிரணங்கள் உள்ள சூரியன் போலவும் ஆகாயத்தில் மின்னலுடைய ஜோதி போலவும் தன்னிடத்தில் காணப்படுவான். மகாத்மாக்களும் தைரியமுடையவர்களும் வித்வான்களும் பிரம்மத்தை தெரிவிக்கின்ற சாஸ்திரத்தில் நிஷ்டை உள்ளவர்களுமான பிராமணர்கள் ஜனனம் மரணமற்ற
ஆத்மாவை நன்றாக பார்க்கின்றார்கள். அதனையே அணுக்களை காட்டிலும் அணுவாகவும் மகத்துக்களை காட்டிலும் மகத்தாகவும் சொல்லுகின்றார்கள். அந்த பிரம்ம தத்துவமானது எல்லா பிராணிகளிடத்திலும் ஹிருதயத்தில் நிலை பெற்று இருந்தும் காணப்படுவது இல்லை. உலகத்தை படைக்கிற அவர் புத்தியாகிற நெய்யுள்ள மனமாகிற தீபத்தால் பார்க்கப்படுகிறார். பெரிதான அஞ்ஞான இருளுக்கு அப்புறப்பட்டிருப்பதால் தமோ குணம் இல்லாதவர். அவர் வேதத்தின் கரையடைந்த தத்துவ ஞானிகளால் மானசர் என்றும், விமலராய் இருப்பதால் விதமஸ்தகர் என்றும், லிங்கம் இல்லாதவராய் இருப்பதால் அலிங்கர் என்றும் பெயர் கொண்டார் என்றும் சொல்லப்பட்டார். யோகிகளுடைய இந்த யோகத்தையே யோகத்தினுடைய லட்சணமாக நினைக்கின்றேன். யோகிகள் இவ்வாறு ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கின்றவனும் ஜரையில்லாதவனும் சிறந்தவனுமான திரஷ்டாவை பார்க்கின்றார்கள். உனக்கு என்னால் இதுவரையில் யோக ஞானமானது உள்ளபடி சொல்லப்பட்டது ஜனகா. இனி பரிசங்கியானம் என்கின்ற பிரகிருதி புருஷர்களை வேறாக பார்ப்பதான சாங்கிய ஞானத்தை சொல்லுகின்றேன் கேள். பிரகிருதியை சொல்லுகின்றவர்கள் அவ்யக்தத்தை மேலான காரணமாக சொல்லுகின்றார்கள். அதிலிருந்தும் இரண்டாவதான மகத்துவம் உண்டாயிற்று. அதாவது மகத்துவத்திலிருந்தும் மூன்றாவதான அகங்காரம் உண்டானதென்று நமக்கு கேள்வி. சாங்கிய ஞானம் உடையவர்கள் அகங்காரத்திலிருந்தும் பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் உண்டாயின என்று சொல்லுகின்றார்கள். இந்த 8ம் பிரகிருதிகள். 5 மகாபூதங்களும் தம் விஷயங்களை பிரகாசம் செய்கின்ற இந்திரியங்கள் 11 விகாரங்கள் 16. புத்திமான்களும் சாங்கிய சாஸ்திரத்தில் உள்ள விதியின் தாத்பரியத்தை அறிந்தவர்களும் சாங்கிய மார்க்கத்தில் பற்றுள்ளவர்களுமாய் இருக்கிற சாங்கியர்கள் தத்துவங்களை இவ்வளவாகவே சொல்லுகின்றார்கள். எதிலிருந்து எது உண்டாகின்றதோ அது அதிலேயே லயிக்கின்றது. திருஷ்டி முறைக்கு விபரீதமாக லயிக்கின்றன. அந்தராத்மாவினால் சிருஷ்டிக்கப்படுகின்றன. சமுதிரத்தினுடைய அலைகள் போல குணங்கள் குணங்களிலேயே கிரமமாக உண்டாகின்றன, விபரீதமாக லயிக்கின்றன. பிரகிருத்தியினுடைய சிருஷ்டியும் பிரளயமும் இவ்வளவே. இதற்கு பிரளயத்தில் ஒன்றாயிருக்கும் தன்மையும் சிருஷ்டி காலத்தில் அநேகமாயிருக்கும் தன்மையும் இப்படியே என்று அறியத்தக்கதை அறியவர்கள் அறிய வேண்டும். அதிஷ்டாதவென்று சொல்லப்பட்ட அவருக்கும் இதுவே உதாரணம். அவர் பிரகிருதியினுடைய அபேதத்தையும் பேதத்தையும் அனுசரித்து தத்துவத்தோடு கூடினவராய் இருக்கின்றார். அவருக்கு பிரளயத்தில் ஒன்றாயிருக்கும் தன்மையும் பிரவர்த்தியினால் அநேகமாயிருக்கும் தன்மையும் ஏற்படுகின்றன. சிருஷ்டி சுபாவத்தை உடைய பிரகிருதியானது தன்னை அநேகமாக செய்தது. அந்த கஷேத்திரத்தில் மகானும் 25ஆவருமான ஆத்மாவானவர் தலைவராய் இருக்கிறார். அதனால் யதி சிரேஷ்டர்களாலே அதிஷ்டதாவென்று சொல்லப்படுகின்றார். கஷேத்திரங்களை ஆள்வதனால் அதிஷ்டாதவென்று நமக்கு கேள்வி. ஜடமான கஷேத்திரத்தை அறிவதால் கஷேத்திரஜர் என்று சொல்லப்படுகின்றார். வியக்தமில்லாத சரீரமாகிற புறத்தில் சைனத்திருத்தலால் புருஷர் என்று சொல்லப்படுகிறார். கஷேத்திரம் வேறும் கஷேத்திரஜன் வேறுமாக சொல்லப்படுகின்றன. கஷேத்திரமானது அவ்யக்தம் என்று சொல்லப்பட்டது. ஞாதா 25ஆமவன் ஞானமும் வேறாகும். ஞேயமானது வேறாக சொல்லப்படுகிறது. ஞானமானது அவ்யக்தம் என்று சொல்லப்படுகின்றது. ஞேயன் 25ஆமவன். கஷேத்திரம் என்று சொல்லப்பட்ட அவ்யக்தமானது சத்துவத்திற்கு தக்கபடி சக்தி உள்ளது. 25ஆவதான ஆத்ம தத்துவமானது கிரியா சக்தி இல்லாததும் தத்துவம் இல்லாததுமாய் இருக்கிறது. சாங்கிய ஞானம் இவ்வளவுதான். சாங்கியர்கள் பரிசங்கியானம் என்கின்ற பிரகிருதி புருஷர்களை பிரித்து அறிகின்றார்கள்.
பிரகிருதியும் ஜகத்காரணமாக சொல்லுகின்றார்கள். சாங்கியர்கள் பிரகிருதியுடன் கூட தத்துவங்களை கணக்கிட்டு 24 தத்துவங்களாகவும் சொல்லுகின்றார்கள். அவன் தத்துவம் இல்லாதவன், 25ஆமவன் ஆத்மாவை அறியாதவனாய் அறிகிறவன் என்று கருதப்பட்டான். அவன் எப்பொழுது தன்னை அறிகிறானோ அப்பொழுது கைவல்யத்தை அடைந்தவனாகின்றான். இதுவரை உனக்கு யதார்த்தமாக நல்ல ஞானத்தை சொன்னேன் ஜனகா. இவ்விதம் இதை அறிகின்றவர்கள் பிரம்ம பாவத்தை அடைகின்றார்கள். நல்ல ஞானம் என்பது பிரகிருதியை உள்ளபடியே பார்ப்பது. காணப்பட்ட இந்த பொருட்கள் குணத்தன்மையை இருப்பதால் எப்படி நிர்குணனுக்கு வேறோ அப்படியே நிர்குணனும் இவற்றுக்கு வேறாவான். இவ்விதம் இருப்பவர்களுக்கு மறுபடியும் ஜனனம் இல்லை. அந்த நிர்குணன் அழிவற்ற பராத்பரமாய் அக்ஷரத்தன்மையினே அந்த தன்மையிலேயே இருக்கின்றான். பிரகிருதி புருஷர்களை ஒன்றாக நினைத்து பார்ப்பவர்களுக்கு நல்ல தரிசனம் ஏற்படாது. ஜனகா, அவர்களை அடிக்கடி அவ்யக்தத்தை அடைகின்றார்கள். இந்த சர்வத்தையும் அறிந்து அசர்வனை அறியாதவர்கள் வியக்தர்களாகி வியக்தங்களின் வசத்தில் இருப்பவர்களாவார்கள். சர்வம் அவ்யக்தம் என்று சொல்லப்பட்டது. அசர்வன் 25ஆமவன். இவனை அறிகின்றவர்களுக்கு பயம் உண்டாவதில்லை என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.